அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க பதிவு ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும், பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக இதை முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நல்ல பலனை தரும். கைமேல் பலன் தரக்கூடியது 100%. கைமேல் பலன் தரக்கூடியது என்னன்னு பார்க்குறீங்களா? நம்மளோட பீரோலையோ இல்லை நம்ம பணம் வைக்கிற பெட்டியிலையோ எந்த இடமா இருந்தாலும் சரி, நம்ம பணம் வைக்கிற இடத்துல பணம் நிறைய சேரணும், கை விட்டு போகக்கூடாது, பணமானது விட்டு போகக்கூடாது, அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வாங்க, நான் சொல்கிறத ரொம்ப நம்பிக்கையோட இது 100% பலன் தரும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. இதை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இது பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க எனக்கு. அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். இதை கண்டிப்பாக செய்யுங்க. அதுக்கு தேவையானது ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெருசு கூட வேண்டாம், இதோட சின்னது எடுத்திருந்தாலும் சரிதான். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. சுத்தப்படுத்தி காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இது என்னன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? வெள்ளி தாமரைப்பூ. இந்த வெள்ளி தாமரைப்பூவானது லக்ஷ்மி தாயாரை குறிக்குது. இந்த தாமரைப்பூ எடுத்துக்கோங்க, வாங்கிக்கோங்க. நகை கடைகளில் கிடைக்கும். ரொம்ப அதிகமான விலையெல்லாம் இது கிடையாது. இது தகடு மாதிரி தான் இருக்கும். கணக்கில் தான் கொடுப்பாங்க. 10 பூ, 11 பூ, 9 பூ அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் அது மாதிரி வாங்கிக்கோங்க. இது ஒரு பூ போதும். அதோட 5 ரூபாய் நாணயம். 5 ரூபாய் நாணயம். 5 ரூபாய் நாணயம் குபேரரை குறிக்குது. இந்த 5 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. அது கூட இந்த லக்ஷ்மி தாயாருக்குரிய தாமரைப்பூ எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது சுத்தமான ஜவ்வாது. நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. இந்த ஜவ்வாது கொஞ்சோண்டு எடுத்து இதில் இப்படி தடவிக்கோங்க. இப்படி தடவி வச்சுக்கோங்க. அடுத்து சின்னதாக ஒரு இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி கவரோ இல்லை பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி போட்டுடுங்க. போட்டுட்டு ஓம் குபேராய நமக, ஓம் குபேராய நமக, ஓம் மகாலட்சுமியே நமக, ஓம் மகாலட்சுமியே நமக, இந்த மந்திரத்தை 9 முறை சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு இதை அப்படியே பயபக்தியோட இதுக்குள்ளே போட்டுடுங்க. இந்த கண்ணாடிக்குள்ளே போட்டுடுங்க. இது நீங்கள் செய்கிறது கண்டிப்பாக காலை வேளையில் செய்யணும், வெள்ளிக்கிழமை செய்யணும். வெள்ளிக்கிழமை 4 to 5:30 முடிச்சிருங்க. 5:30 முடிச்சிருங்க. இது நீங்கள் போட்டுட்டு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு புது காயினா யூனிக்காக வித்தியாசமாக கிடைக்கும் இல்லையா? இப்போ உங்களுக்கு சொல்லணுன்னா, இப்போ இந்த 20 ரூபாய் நாணயம் இந்த மாதிரி கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பெரியவங்க யாராவது கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரூபாய்கள் நீங்கள் வச்சுருப்பீங்களா, கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ரூபாய்கள். அதுக்கப்புறம் இந்த மசாலா கொள்ளைகள் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, காயின்ஸ், அந்த மாதிரி நாணயங்கள். அதுக்கப்புறம் கோவில் வளாகத்துலேயோ இல்லை கோவில் வெளியில் எங்கேயாவது கோவிலை சுற்றி இருக்கிற இடத்துல ஏதாவது கிடைக்கிற நாணயங்கள் அப்படின்னுட்டு எந்த நாணயம் கிடைச்சாலும் சரி, இந்த மாதிரி எதுவுமே உங்ககிட்ட இல்லைனாலும் கண்டிப்பாக இந்த யூனிக்காக இருக்கிற புதுசாக இருக்கிற காயின் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. அந்த மாதிரி விஷயத்தை அதுக்குள்ளே போட்டுருங்க. போடும்போது குபேராய நமக, குபேராய நமகன்னு சொல்லியே போடுங்க. இதை போட்டுட்டு நீங்கள் கையை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஓம் குபேராய நமக, ஓம் லக்ஷ்மியே நமக, குபேராய நமகன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டு கையில் வச்சுக்கிட்டு 108 தடவை கண்டிப்பாக சொல்லுங்கள். குபேராய நமக 108 தடவை சொல்லுங்கள். லக்ஷ்மி நமக 108 தடவை கண்டிப்பாக சொல்லுங்கள். சொல்லிவிட்டு மூடிடுங்க. இதை மூடி இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பீரோலையோ இல்லை எங்கே நீங்கள் பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல கொண்டு போயிட்டு வடகிழக்கு மூலையில் கொண்டு போய் இப்படி ஓரமாக வச்சுருங்க. அவ்வளோதான். இது நீங்கள் பூஜை அறையில் தான் செய்யணும். வெள்ளிக்கிழமை செய்யுங்க. காலையில் 4 to 5:30 முடிச்சுருங்க. பூஜை அறையில் செஞ்சுட்டு இதுக்கு தீபதூப ஆராத்திலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போயிட்டு பயபக்தியோட பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பணப்பெட்டியிலோ இல்லை பீரோ எங்கேயோ நீங்கள் பணம் எங்கே சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இதை வச்சுருங்க. இது உண்மையாகவே 100% பலன் தரக்கூடியது. நீங்களே பார்க்கலாம், நான் காயின்ஸ் எத்தனை வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லா காயினுமே கிட்டத்தட்ட மசாலா கொள்ளை அந்த மாதிரி கீழே கிடச்சிது
அதை தவிர்த்து யூனிக்காக இருக்கிறது, பெரியவங்க கொடுத்தது, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல தங்கணும் அப்படின்னு நினைக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்கிறவங்களுக்கு, நம்ம தாமரைப்பூ ஏன் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து லக்ஷ்மி தாயார். லக்ஷ்மி தாயார் வந்து எப்பயுமே வந்து தான் இருக்கிற இடத்துல பணத்தை வந்து வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க, பணத்தை கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. அப்பப்போ லக்ஷ்மி தாயார் என்ன பண்ணுவாங்கன்னா, அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. 5 ரூபாய் ஏன் வச்சோம் அப்படின்னா, 5 ரூபாய் நம்ம வச்சது குபேரருக்காக. குபேரர் என்ன பண்ணுவார்னா, லக்ஷ்மி தாயார் கொடுக்குற பணத்தை அவர் வந்து தன்னோட தக்க வச்சுப்பார், தன்னை சுற்றி அதை மொத்தமாகவே வச்சுப்பார். எனவே குபேரருடைய வேலை பணத்தை வந்து தன்னிடம் வைத்து கொள்வது, லக்ஷ்மி தாயாரோட வேலை பணத்தை அள்ளி கொடுப்பது. இது ரெண்டுமே நமக்கு தேவை. கொடுக்கவும் செய்யணும், அந்த இடத்துல பணம் இருக்கவும் செய்யணுங்கிறதுக்கு இவங்க 2 பேருமே நமக்கு தேவை. அதனால தான் இவங்க 2 பேரையுமே போட்டு அது கூட பணத்தையும் போட்டிருக்கோம். இது கூட 500 ரூபாய். நான் இதுக்குள்ளே 500 ரூபாய் போட்டுக்கலாமா? கண்டிப்பாக போடுங்க. ஆனால் வந்து உங்ககிட்ட இருக்கிறத எடுத்து போடாதீங்க, யாராவது பெரியவங்க கையிலேருந்து வாங்கி போடுங்க. இப்போ உங்களுக்கே தெரியும்ல, சில பேர் நம்ம சொல்லுவேன்னா, அம்மா கையிலேருந்து வாங்கினேன்னா எனக்கு நிறைய காசு சேரும், அப்பா கையிலேருந்து வாங்கினா நிறைய காசு சேரும், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்போம்ல சென்டிமெண்ட்டாக யோசிக்கிறவங்க. அந்த மாதிரி பர்சன்கிட்டேருந்து, அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்டேருந்து கையிலேருந்து வாங்கி இந்த மாதிரி இதுக்குள்ளே போட்டு வைங்க. அப்படி கொடுக்குறவங்க கண்டிப்பாக முழு மனசோடு கொடுப்பாங்க. நல்லா இருக்கணும், நல்லா இந்த 500 வந்து 500 பெருகணும் அப்படின்னு மன திருப்தியோட மன நிறைவோடு தான் கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம வாங்கி வைக்கும் போது அது இன்னும் பாசிட்டிவான வைபை கொடுக்கும், உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், 100% இது பயன் தரும். இது மாதிரி நான் சொன்ன எல்லாருமே எனக்கு நல்ல ஒரு பதில் தான் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். மிக்க நன்றி. உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.